மக்களே, இன்றைக்கி ஒரு ஃப்ரெஷ் டே, ஒரு ஹாப்பி டே இல்லையா? எனக்கு எப்போதுமே பிடிச்ச ஒரு வாசகம், சேஞ்சஸ் ஆர் கான்ஸ்டன்ட். மாற்றம் ஒன்றே எப்போதும் மாறாதது. இது வாழ்க்கையில் நிறைய இடங்களில் அப்ளை பண்ணுறது. நம்ம எப்போவுமே பார்த்திங்கன்னா, இப்போ இந்த ஷர்ட் புது ஷர்ட்டாக இருக்குது, இது பழசாச்சா மறுபடியும் தூக்கி போட்டு வேறு ஷர்ட் வாங்கிடுறோம். ஒரு காலில் இருக்கிற செருப்பு பழைய செருப்பாயிட்டா உடனே தூக்கி வீசி எறிஞ்சிடும். ஏன் ஈவன் பல லட்சம் ரூபாய் வாங்குகிற காரு ஒரு சில நாளுக்கு அப்புறம் டெப்ரிசியேட் ஆகிடுச்சுன்னா அதை போட்டு வேறு கார் வாங்கிடுறோம். தங்கத்தை மாற்றிடுறோம், வாட்சை மாற்றிடுறோம், எல்லாத்தையுமே மாற்றிடுறோம். ஆனால் நம்ம மனசை மட்டும் மாற்ற மாட்டேங்கிறோம். அதில் தான் நம்ம லாக் ஆகிடுறோம். ஸோ இந்த சேஞ்ச் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம மனசளவில் தான் உருவாகுது. ஸோ மனசை யாரெல்லாம் மாற்றுறாங்களோ, ஒரு பழைய சட்டையை தூக்கி போட்டு ஒரு புது சட்டை வேணும் அப்படிங்கிறது ஒரு மனசு மாறதுனால தான் அந்த சேஞ்ச் வருது இல்லையா? 10 லட்சம் ரூபா இருக்கக்கூடிய ஒரு இடத்த அவர் 10 லட்சத்துக்கு கம்மியாக கொடுக்க மாட்டாங்கிறார் அப்படின்னு சொல்கிறப்ப டக்குன்னு 9 லட்சத்துக்கு கொடுக்கறது என்னது? இந்த மனசு தான். ஸோ எவ்வளவோ விஷயங்களை நம்ம மாற்றினாலும் இந்த மனசை மட்டும் நம்ம மாற்றுறதில்ல. என்றைக்கு நம்ம மனசை அதாவது நம்மளோட மைண்டும் நம்மளோட மைண்ட் செட்டை மாற்றிக்கிறோமோ அன்றைக்கி சேஞ்ச் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்துடுது, நம்மளோட பர்சனல் லைஃப்பில் வந்துடுது, நம்மளோட சரௌண்டிங்ஸில் வந்துடுது, இது மாதிரி எல்லா விஷயத்துலேயும் வந்துடுது. ஸோ இந்த மனசு மாற்றம் அப்படிங்கிறது ரொம்ப டஃப்பான ஒரு விஷயம். காரணம் என்னென்னா, இன்டெப்த்தாக போய் அதாவது எம்பெடட் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? சில தாட்ஸு, சில ப்ராசஸ்ஸு, சில பர்சன்ஸு, சில ஹேபிட்ஸு, இது மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம மைண்டுக்குள்ளே அப்படியே எம்பெடட் ஆகிருக்கும். ஸோ அதை தூக்கி நம்ம எம்பெடட் ஆக விடுறதும் நம்ம தான், அதை தூக்கி வீசுறதும் நம்ம தான். அந்த தூக்கி வீசுறதுக்கு தான் நம்ம மனசு வர்றதில்லை. அதுக்கு காரணம் சில எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ், சில ஃப்ரெண்ட் சர்க்கிள், சில சோஷியல் எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட் அரவுண்ட் அஸ் இல்லையா? இது மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளை சுற்றியில் இருந்துட்டு, ஐயோ இதை நீ மாற்றிட்டீன்னா நம்ம உருப்பட முடியாது, நம்ம இதுக்குள்ளேயே இருந்தாகணும், ஐயோ அந்த மாதிரி பண்ணோம்னா நம்ம கெட்டு போயிடும் அப்படின்ட்டு நமக்கு தைரியத்தை கொடுக்குறதே இல்லை. என்றைக்காவது ஒரு நாள் நமக்கு தைரியம் வர்றப்போ, இந்த சேஞ்ச் ஆனால் தான் நம்ம பண்ண முடியும் அப்படிங்கிறப்போ, அதுக்கு ஒரு உதாரணம் என்ன அப்படின்னா, ஒரு இடத்துல வேலையில் இருந்துகிட்டே இருக்கிறோம், இந்த வேலையை விட்டோம்னா வேறு வேலையில் நமக்கு இதை விட சம்பளம் ஜாஸ்தி கிடைக்காதோ அப்படின்னு நினைக்கிறப்ப ஒரு மாற்றம் வர்றதே இல்லை. திடீர்னு ஒரு நாள் ஓனரு நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோம் தூக்கி வெளியே வீசணுன்னு என்ன ஆயிடுது? மாற்றம் வந்துடுது. உடனே வேறு பக்கம் போய் வேலைக்கு சேர்ந்ததுக்கப்புறம் இவ்வளோ தானே வாழ்க்கை அப்படின்னு நமக்கு பண்ணிக்கிறோம். ஸோ அன்றைக்கி அந்த எம்பெடட் தாட்டை ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸு தூக்கி வீசினதுக்கப்புறம், ஃபோர்ஸ்ஃபுல்லாக தூக்கி வீசினதுக்கப்புறம் நமக்குள்ள ஒரு சேஞ்ச் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நல்லா தெரிஞ்சுக்கணும் மக்களே, நீங்கள் விரும்பினாலும் விரும்பாட்டாலும் மாற்றம் அப்படிங்கிறது உங்களோட வாழ்க்கையில், நம்மளுடைய சுற்றுப்புறத்தில், நம்மளுடைய மாநிலத்தில் எல்லாத்துலேயும் வந்துகிட்டே தான் இருக்கும். அதை யாருனாலையும் தடுக்க முடியாது. ஸோ சேஞ்சஸ் ஆர் கான்ஸ்டன்ட். மறுபடியும் இது போன்ற ஒரு அப்டேட்டில் உங்களை சந்திக்கும் வரை பபாய்.